வணக்கம் நண்பர்களே. நம்மள பலரும் எளிதாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழந்தாங்க பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழத்துல நிறைய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குது. ஸோ இது சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? இதை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது? தினமும் காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளவு அளவு நம்ம தினமும் எடுத்துக்கலாம்? ஸோ யாரெல்லாம் பப்பாளி பழம் சாப்பிடலாம், யாரெல்லாம் பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டால் என்ன பிரச்சனை ஆகும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். தினமும் பப்பாளி சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய் குணமாகுமா, வயிற்று கொழுப்பு அதை கரைக்குமா, கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா, பப்பாளி விதைகளா தினமும் சாப்பிடலாமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு பதிலையும் நம்ம பார்க்க போறோம். அதுவும் அறிவியல் ஆதாரங்களோடு பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பப்பாளியில என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 100 கிராம் பழுத்த பப்பாளி பழத்துல பொதுவா விட்டமின் சி, விட்டமின் ஏ, அதாவது பீட்டா கரோட்டின் இருக்குது, போலேட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது, லைகோபின் இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. ஸோ கலோரி ரொம்பவுமே குறைவாக இருக்கிறதுனால இது உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புபவர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக பப்பாளி பழம் இருக்குது. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய டயட்ல பப்பாளி பழத்தை தாராளமாக எடுத்துக்கிறலாம். முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. பப்பாளி பழத்துல விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால வெள்ளை ரத்த அணுக்களுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. சளி காய்ச்சல் வராம தடுக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் பயன்படுது. ஏன்னா சிலருக்குலாம் அடிக்கடி சளி காய்ச்சல் வரும். அடிக்கடி வருதுன்னா அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு விட்டமின் சி நிறைந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த நோய் தாக்குதல்ல இருந்து அவங்க உடலை பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, கண்ணை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில எல்லாருக்குமே கண் பாதிப்புங்கிறது அதிகமாகவே வருது. ஏன்னா நம்மளுடைய டெக்னாலஜியான உலகம். ஏன்னா எல்லாருமே மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், லேப்டாப் எல்லாமே டெக்னாலஜினால. ஸோ அதிக அளவில் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே எல்லாருமே அதிக நேரம் மொபைலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வருது. ஆனால் இந்த பப்பாளி பழத்துல விட்டமின் ஏயும் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி வயது அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய சில கண் சார்ந்த பிரச்சனைகள் அதனுடைய அபாயத்தை குறைக்கும் தன்மை கொண்டது பப்பாளி. கண் உலர்வை குறைக்கும் தன்மை கொண்டது பப்பாளி பழம். ஸோ அதனால வயதானவர்கள் கண்டிப்பாக பப்பாளி பழத்தை உணவுல எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு ஒரு சிறந்த உணவா பப்பாளி பழம் இருக்குது. பப்பாளியில பேப்பைன் என்ற இயற்கையான என்சைம் இருக்குது. இதனால உணவு செரிமானம் ஆகிறதுக்கு, வேகமாவே செரிமானம் ஆகிறதுக்கு இது பயன்படுது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. வயிற்றுல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த பப்பாளி பழம் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு நிவாரணியா பப்பாளி பழம் இருக்கு. ஏன்னா பப்பாளி பழத்துல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால மலத்தை மென்மையாக்கி வெளியில தள்ளுற வேலையை பப்பாளி பழம் செய்யுது. ஸோ குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. பப்பாளி பழத்தை கூடவே நீங்க தண்ணி, ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணி அதிகமாக குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முக்கியமாக வயதானவர்களுக்கு தான் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு பாத்ரூம் போவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கவங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா போதும், நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அடுத்த ஐந்தாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. பப்பாளி பழத்துல பொட்டாசியம் இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுது. சோடியத்துடைய தாக்கத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. அதே மாதிரி பப்பாளியில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது செல்களுடைய சேதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கணும், இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம்னா நம்ம பப்பாளியை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, சருமத்திற்கு பப்பாளி பழம் ஒரு சிறந்த பழமா இருக்குதுங்க. ஏன்னா பப்பாளி பழையில விட்டமின் சி இருக்குது. இது கொலாஜன் உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. சருமத்தை இது ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் முகங்கள்ல வரக்கூடிய முகச்சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கும் பயன்படுது. வயதானவர்கள் வேகமாவே முதுமையை அடைவாங்க.
எதனாலன்னா அவங்களுடைய உணவு பழக்கம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஆயில்ல பொரிச்சது, வறுத்தது இதெல்லாம் சாப்பிடும்போது வேகமாவே முதுமை வந்துரும். ஆனா விட்டமின் சி நிறைஞ்ச உணவுகள எடுக்க எடுக்க அந்த சுருக்கங்கள் வந்து தாமதமாக்கப்படும். முதுமையும் தள்ளி போடும் தன்மை கிடைக்கும். நம்ம நார்மலாவே உடல்ல வந்து கொலாஜன் வந்து இருக்குங்க. ஆனா 30 வயசு ஆயிட்டாவே அந்த கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம கொலாஜன் எதுல அதிகமா இருக்குதோ, முக்கியமா விட்டமின் சி நிறைந்த உணவுகள்ல தான் கொலாஜன் அதிகமா இருக்கு. விட்டமின் சி நிறைஞ்சது நெல்லிக்காய், கொய்யாக்கா, லெமன் ஜூஸ், இந்த பப்பாளி இதுல எல்லாத்துலயுமே இருக்கா. ஸோ இது நீங்க ரெகுலரா வந்து நீங்க ஜூஸாவோ இல்ல பழமாவோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இளமைய நீங்க பாதுகாக்கலாம், தக்க வச்சுக்கலாம். ஒரு கிளியரான ஸ்கின்னும் கிடைக்க ஆரம்பிக்கும். முகங்கள்ல வந்து நல்ல பொலிவுடன் வச்சுக்கிறதுக்கு விட்டமின் சி ரொம்பவே அடுத்து 7வது நன்மை என்னன்னா, தலைமுடிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. பப்பாளி பழத்துல வந்து விட்டமின் ஏ இருக்குது. இது ஸ்கேல்போட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த பப்பாளி வந்து பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. பப்பாளி வந்து குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு. அதனால வந்து உங்களுக்கு உடல் எடை வந்து கூடாது. அதிக அளவுல நார்ச்சத்தும் இருக்கிறதுனால இது வந்து நீண்ட நேரம் பசிய வந்து எடுக்காது. நம்ம பசிச்சாதானே அதிக அளவுல உணவு சாப்பிட்டு கலோரி அதிகமாகி உடல் எடை ஏறும். ஸோ இது வந்து பசிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பழம். அதோடையும் இது கொழுப்புகளையும் கரைக்கும் தன்மை கொண்டது. ஸோ அதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. இந்த பழத்தை நீங்க காலையில எடுத்துட்டு இது கூட நடைப்பயிற்சி ஒரு 20லிருந்து 30 நிமிடம் நீங்க நடைப்பயிற்சி செஞ்சா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகள் பப்பாளிய சாப்பிடலாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்குது. பழுத்த பப்பாளி வந்து என்ன சொல்றாங்க, பழுத்த பப்பாளில மிதமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. குறைந்தது இல்ல, மீடியமா இருக்குது. அதனால அவர்கள் சர்க்கரை நோயாளிகள் ரொம்பவுமே அளவு கம்மியா எடுத்துக்கிறணும். கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலும் என்ன ஆகும்? சுகர் லெவல் கூடிடும். இல்லைன்னா நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுடைய சுகர் லெவல் உங்க உடலுக்கு எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நீங்க மருத்துவர்ட்ட கேட்டு எடுக்கிறது. அப்படி நீங்க எடுக்கணும்னா மிகவும் குறைந்தது கொஞ்சமா நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆசைக்கு நீங்க சாப்பிட்டுக்கலாம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் தன்மை கொண்டது பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழத்துல வந்து லைகோபின் மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, செல்களை ஃப்ரீ ரேடிக்கல் சேத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. பப்பாளி வந்து புற்றுநோயை வந்து குணப்படுத்தாது. ஆனா வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு இது பயன்படுத்துதுங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது. பப்பாளி பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல நோய்களுடைய தாக்கத்துல இருந்து நீங்க பாதுகாக்கலாம். ஆனா நோய் வந்த பிறகு அதை குணப்படுத்தாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். அடுத்து பப்பாளி விதையோடைய நன்மைகளை பார்த்துடலாம். பலரும் பப்பாளி விதைகளை வந்து நம்ம தூக்கி தான் போடுறோம். ஆனால் இந்த விதையில பாலிஃபினால்ஸ், ஃப்ளேவோனாய்ட்ஸ், நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால இதுக்குன்னு சில ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு இருக்குது. இது வந்து அலர்ஜியை குறைக்கும் திறன் கொண்டதாக சொல்லப்படுது. கிருமி எதிர்ப்பும் தன்மை கொண்டது. கல்லீரல் பாதுகாப்பான தொடர்பான சாத்தியங்களுக்கான நன்மைகள் வந்து இந்த இருக்கிறதாக சொல்லப்படுது. பப்பாளி விதையை நீங்க சாப்பிட்றதா இருந்தா எப்படி சாப்பிடணும்? நம்ம முதல் முறையா நீங்க சாப்பிட்றதா இருந்தா 2 இல்லைன்னா 3 விதைகள் மட்டும் தாங்க உட்கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு தெரியாது. அதிகமா முதல் டைம் சாப்பிடும்போது அதிகமா சாப்பிடாதீங்க. 2 இல்லைன்னா 3 விதைகளை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பப்பாளி விதைகளை யாரெல்லாம் தவிர்க்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், சிறிய குழந்தைகள், சிறுநீரக அல்லது கல்லீரல் நோயாளிகள், ரத்தம் உறையாமல் இருக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பப்பாளி விதைகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பப்பாளி எப்ப சாப்பிட வேண்டும்? பப்பாளி பழத்தை அப்படின்னா காலை உணவுக்கு பிறகு இல்லைன்னா மதிய நேர வந்து நம்ம ஒரு சிற்றுண்டியா ஒரு ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுல சிலருக்கு வந்து பொருந்தாது. நிறைய பேர் வெறும் வயிற்றுல பப்பாளி சாப்பிட்றீங்க. அது ஆரோக்கியமானவர்களுக்கு இது வந்து பொருந்தும். சிலருக்கு வயிற்று சார்ந்த பிரச்சனை இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து வெறும் வயிற்றுல எடுக்கிறது வந்து சேராது. ஸோ அவங்க எல்லாருமே காலை உணவுக்கு பிறகு வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இரவு நேரத்துல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பப்பாளி சாப்பிடலாம்னா 150லிருந்து 200 கிராம், அதாவது ஒரு சின்ன கிண்ணம் அளவுல நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஒரு பழமா பெருசா வாங்கிட்டு வந்துட்டு இல்ல மரத்துல நிறைய காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல உட்கார்ந்து எல்லா பழத்தையும் காலி பண்ணாதீங்க. அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டாதான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அந்த பழமொழி ஞாபகத்துல வச்சுட்டு எல்லா உணவுகளையுமே உட்கொள்ளுங்கள். யாரெல்லாம் பப்பாளி பழத்தை கவனமா எடுக்கணும்னா, லாக்டஸ் அலர்ஜி சிலருக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை கவனமா சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணிகள் வந்து
பழுக்காத இல்ல அரை பழமா இருக்கும்ல, அதையுமே சாப்பிடுறத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முழுசா பழுத்தது தான் சாப்பிடணும் அவர்கள். அதுவும் சில மாதங்கள் கழித்து. அதே மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கும்போது பப்பாளி பழத்த சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் வந்து முழுமையா நீங்க தவிர்க்க வேண்டாம். சிறிதளவு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். அது உங்களுக்கு சர்க்கரை அளவு ரொம்ப ஹைல இருக்குன்னா, அப்ப எடுக்காதீர்கள். கொஞ்சம் நார்மலா இருக்குது, கொஞ்சமா கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்ப மட்டும் கொஞ்சோண்டு உங்களுடைய ஆசைக்காக நீங்க சாப்பிட்டுக்கிறங்க. ஆனா கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலும் சர்க்கரை அளவு கூடிடும். ஸோ அதை ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க. அடுத்து கிட்னி நோயாளிகள் பப்பாளி பழத்த தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்க சாப்பிடுறதா இருந்தா உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை பெறணும். அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், வயிறு உப்பசம், வயிற்றுல எரிச்சல் இதெல்லாமே ஏற்படலாம். எப்பொழுதுமே பப்பாளி பழத்த வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, முழுசா பழுத்த பழமாவே வாங்கி சாப்பிடுங்க. அப்பதான் அது ரொம்பவே நல்லது. பூஞ்சை இல்லாத பழமா பார்த்து சாப்பிடுங்க. நண்பர்களே, பப்பாளி பழம்ங்கிறது ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். ஆனா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் மிகப்பெரிய அளவுல இருக்குது. ஸோ இனிமே பப்பாளி பழம் உங்களுக்கு கிடைச்சா நீங்க கண்டிப்பா உணவுல எடுத்துக்கிறங்க. தினமும் கூட சாப்பிடுங்க. ஆனா அளவா எடுத்துக்கிறங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.